மது மரணத்தின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து 2015 எழுதி வெளியிட்டேன். சரிங்களா? இதில் முழுக்க முழுக்க மது போதையில் உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்து தான் இந்த புத்தகத்தை நான் எழுதி ஆதாரத்தோடு நான் கொடுத்துருக்கிறது. அதில் ஏற்படுத்தியுள்ள எல்லாருமே உயிரிழந்த அந்த குடும்பத்துடைய நிலைப்பாடு, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வர விபத்தில் ஏற்படுத்திருக்கிறாங்க. சண்டை சச்சரவுகளை கணவன் குடிச்சிட்டு வந்து நாள்தோறும் போட்டு அடிக்கிறான், துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்லை கணவன் அந்த போதையில் போயிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. போதையில் விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு பல உயிர்கள் பலியாயிருக்கிறது. இப்படி எண்ணற்ற இது பலவித நேரடியாகவும் போய் பலவித ஆதாரத்தோடு இருந்தால் இந்த புத்தகத்தில் நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மறுபக்கத்தின் மறுபக்கம் இல்ல குறிப்பா அந்த பிள்ளைகளுடைய நிலையை நீங்க என்னன்னு நம்ம பார்க்கணும். எப்படி இருக்காங்க இன்னைக்கு, அவங்களுடைய நிலைகள் என்ன? ஒரு குடும்பத்துல அந்த தாயோ தந்தையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நிலைக்கு ஆகும், அவன் வாழ்க்கை என்ன ஆகும், அதெல்லாம் நீங்க சற்று நல்லா யோசிச்சு சிந்திச்சு பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே இது ஒரு எப்படின்னா ஒரு உணவு பானம் தான், எந்தவித தீங்கு நம்மளுக்கு ஏற்படுத்தாது அப்படின்லாம் நம்ம சொல்லி இதை நம்ம புறந்தளிட முடியும். சரி, மாற்று பொருளாதாரம் சொல்லுங்க. ஏங்க இதுக்கு உண்டான தீர்வு சொல்லாம பிரச்சனைனா என்னங்க தீர்வு சொல்லுங்க. பொருளாதார நிபுணர்கள் இதற்குரிய மாற்று வழி முறைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. கடந்த காலம் கொடுத்தாங்க. இது சம்பந்தப்பட்டு இருக்கிற மாற்று நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க அரசு தரப்புல வைக்கிறது என்ன, இல்ல மதுக்கடைகளை மூடிட்டோம்னு சொன்னா பல பேர் 1000 கோடி இழப்பு தமிழ்நாட்டுக்கு. சரி, அவங்க இன்னைக்கு நடப்பு பட்ஜெட்ல அவங்க கொடுக்கறது நடப்பு இப்ப நடந்ததுக்கு முன்ன உள்ள பட்ஜெட் பிரகாரம் 50,000 கோடி 45,000 கோடியை கிராஸ் ஆயிருக்குது. 50,000 கோடியை அடுத்த விலை டார்கெட் அவங்க வச்சிருக்காங்க டாஸ்மாக் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கு. சரிங்களா? இந்த பணம் எல்லாம் யாருடைய பணம்? யார்கிட்ட அவங்க பரிந்துரை செய்யறாங்க? மக்கள் பணம்டா யாரு? ஏழைகள், பாமரர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள். அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது வீடு போய் சேருதோ இல்லையோ நேரடியாக எங்க போயிட்டு இருக்குது, மது கடைக்கு தான் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த பணம் மக்கள்கிட்ட இருந்து இவங்க ஒரு பறிமுதல் செய்யற மாதிரி தானே. அதையும் தாண்டி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, 50,000 கோடியை எந்த விதத்தில் ஈடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டுல எந்த இயற்கை வளங்களே இங்க அதிகமாக இருக்குது. அந்த இயற்கை வளங்கள் மூலம் அவர்கள் அந்த சரியான அந்த வருவாயை ஈட்டலாம். இதுக்கு சம்பந்தப்பட்ட பொருளாதார நிபுணர்களே அது சம்பந்தப்பட்ட அறிக்கையை தாக்கல அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதையும் மீறி அவங்க எதுக்கு இங்க நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மதுபான தொழிற்சாலைகளை யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறவங்க, ஆட்சி செய்தவங்களும் இருக்கட்டும், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க செய்யட்டும், அவங்கள சார்ந்தவங்க தான் இருக்கிற மதுபான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா. நேரடியாகவும் பினாமிகளாகவும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யார் தொழிற்சாலை அது உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அதுக்கு அடுத்து இந்த மது குடிப்பவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது யார் நடத்துறா? அவங்கள கட்சி சார்ந்து இருக்கிறவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரெண்டே வழிதான், வருமானத்தை ஈட்டுவதற்கு பல கோடி வருமானம் அதை எளிதாக அவங்க பெறப்படுது. சரிங்களா? எல்லாத்துக்கும் மேல இந்த மக்களை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு குவார்ட்டரும் ஒரு பிரியாணி. இப்ப தேர்தல் காலம் தானே, கூட்டத்தை எப்படி கூட்டங்க எல்லாம் கொள்கை அடிப்படையில் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி கொடுத்தா போதும், உனக்கு ஒரு நாளுக்கு செலவுக்கு ஒரு பணம், ஆள்ல இருந்து பெண்ணு வர பிரியாணி 500 ரூபாய் 1000 ரூபாயா எவ்வளவு அவங்க கொடுத்துறாங்க. அது மூலம் தானே கூட்டம் கூட்டப்படுது. வேற எந்த கொள்கையில கூட்டப்படுறாங்க? அவனை சிந்திக்கே விடுறது கிடையாது. இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, தேர்தல் ஆணையம் தேர்தல் நேரத்திலையும் தேர்தல் இந்த முடிவு அறிவிக்கிற அன்னைக்கு மதுக்கடையில மூடுறாங்கல்ல. எதுக்கு மூடுறாங்க நான் கேட்கிறேன்? எதுக்காக மூடுறாங்க? அவங்க பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சண்டைச்சர்கள் வரும், சட்ட ஒழுங்கு சீர்கூடும் அப்படின்னா இது பண்றாங்க. அப்ப அப்படியானாலும் தேர்தல் நேரம் வருதுல்ல, ஒட்டுமொத்த மதுக்கடையில மூடி வச்சுட்டு அவங்க தேர்தல் நடத்த சொல்லுங்க. தேர்தல் சமயத்துல அனைத்து மதுக்கடையிலுமே திறக்கக்கூடாது. அந்த 2 நாள் மட்டும் பிரச்சனையை தவிர்க்க மட்டும் தான் அவங்க பண்றாங்க. அப்ப தேர்தல் நேரத்துல இவங்க ஒட்டுமொத்த அனைத்து மதுக்கடையில மூட சொல்லுங்க, தேர்தல் முடியட்டும். இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு இந்த கோட்டரை கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, இதெல்லாம் முறைகட்ட தேர்தல் தானே. அது ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது இல்லை. அண்ணாவையும் பெரியாரையும் நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த இருக்கிற திராவிடியல் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணா விஷயத்தையும் பெரியார் விஷயத்தையும் அவங்க ஏற்க அந்த கொள்கையை உள்வாங்கினவங்கன்னு சொன்னா அவங்க கொள்கை என்ன? ஏன் பேரறிஞர் அண்ணா மதுக்கடை இல்லாம ஆட்சி செய்யலையா? பெரியார் என்ன பண்ணாரு? தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த தென்னை மரத்தை 500 வெட்டி வீழ்த்தினார்ல. எதுக்காக? கல்லுக்கடை எதிர்ப்பு தெரிவிச்சு தானே. சரி, இது தமிழ்நாடு விடுங்க, நம்ம இந்தியாவுக்கு போவோம். ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் ஏற்கனவே 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார்ல. குஜராத்தில் எதுக்காக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு இருக்கு? காரணம் என்ன? மகாத்மா காந்திக்கு கொடுக்கப்பட ஒரு மதிப்பு, தேச தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அவர் ஏற்கனவே மதுக்கடைகள் இல்லாம ஆட்சி நிர்வாகம் செஞ்சவர் தானே இன்னைக்கு இந்தியாவில் அவர் ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இளைஞர் சமூகத்தின் மீது, இந்த மாணவர்கள் மீது எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, ஒரு போதையில ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப மதுங்கிறது ஒரு போதை தானே.
அப்ப அவர் இந்தியாவில் இந்த பிரதமர் இருந்த காலகட்டத்திலே அவர் நினைச்சா இதை நடைமுறைப்படுத்திருக்க வேண்டியதானே? ஏன் காந்தியுடைய கனவே வந்து பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்களா இல்லைங்களா? இந்தியா முழுவதும் மதுவிலக்கை பிரதமர் மோடி அமல்படுத்தணும்ன்றீங்க. மோடியா பண்ணிருக்கலாம்ல. ஒரு குஜராத் ஸ்டேட்ல வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் முட்டுக்கு ஒரு ஆன்மீக பற்றாளர் வர குஜராத்லயே ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றாங்களே, அங்கேயே பிளாக்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்களே. இப்ப போதைப் பொருள் அதிகமா இருக்குது, அது வந்து அவங்களுடைய நிர்வாக குறைபாடு. அவங்க சொல்றாங்களே, நான் என்ன சொல்றேன்னா அது நிர்வாக குறைபாடுகள். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க குஜராத்தை இன்னைக்கு வர வந்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, குஜராத் மாடல்னு சொல்றாங்க, சிறப்பா நாங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், முன்மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருந்தவர் ஏற்கனவே 3 முறை முதல்வராக இருந்தவருக்கு அந்த நிர்வாகவுடைய ஆளுகை இருக்கும்ல. அப்ப நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு, என்னிடம் மட்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து கொடுத்தால் முதல் நான் வந்து போடக்கூடிய அந்த முதல் அதுக்குண்டான ஒரு கையெழுத்தை இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நான் அமல்படுத்துவேன் அப்படின்னு தானே காந்தி வந்து ஒரு முறை தன்னுடைய இது சொன்னாரு. அப்ப நீங்க காந்தியுடைய கனவை நனவாக்கக்கூடியதாக இருக்குங்களா? உங்க மாநிலத்தில் தானே பிறந்திருக்கிறாரு தேச தந்தை. காந்தி ஆர்எஸ்எஸ் காரதான் சுட்டாங்கன்றதால எதுவும் பண்ணாம இருக்காரு. இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்தியா முழுவதும் கொண்டு வர மனசு வைக்கணும்னு சொன்னா அது நரேந்திர மோடி மனசு. தமிழ்நாடுக்குள்ள வந்து இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா இது இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்பர் 1 முதல்வர் மு க ஸ்டாலின். நீங்க சொல்றீங்களே இதுக்கு என்ன வருவாய் ஈட்ட முடியும்? ஏன் ஒரு நம்பர் 1 முதல்வருக்கு இது 50,000 கோடி ஈட்டுற அளவுக்கு என்ன அவர்கிட்ட என்ன திறமை இல்லையா? அவர் தான் சிறந்த நிர்வாகி ஆச்சுங்களே. பெண்களுடைய விலை இல்லாம அவங்க வந்து பயணம் செய்யறதுக்கு வந்து இலவச பேருந்து, அது மூலம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் பணம் வந்து நாங்க சேவ் பண்ணி கொடுக்குறோம், சிக்கனம் பண்ணி கொடுக்குறோம். இப்பொழுது பெண்களுடைய உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யுது. ஆனா அவங்க குடும்பத்துல அவங்க சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை ஒரு பக்கமா வந்து சுரண்டுறாங்கல்ல. இன்னைக்கு கணவனை இழந்த அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இளம் விதவையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பிள்ளைகளை வச்சு நடத்துறதுக்கு? ஒரு தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு குவார்டர் பாட்டோட ரேட் என்ன சராசரி? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 150 ரூபாய் இருக்குமா? ஓகே, அது கணக்கு பிரகாரம் பண்ணுங்க. ஒரு சராசரி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு வாங்குறாங்க ஒரு 150 ரூபா குறைந்தபட்சமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 150 ரூபா இருக்குமா? 150 ரூபா இருக்கும். சரி, 150 ரூபா வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு 150 ரூபா அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்துடைய அப்படின்னா 4,500 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 4,500 அப்படின்னு சொன்னா ஒரு வருடத்துடைய அது செலவு என்ன? 45,000 48,000 ரூபாய் வருதுல. 48,000 50 ரூபா தாண்டி. சரி, இவங்க கொடுக்குற சொல்லுவாங்களே, நாங்க மாதத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த 1000 ரூபாய், இதுக்கு ஒரு 1000 ரூபாய், இந்த பணத்தை அந்த பணத்தை நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்ப எது அதிகமா இருக்குது? மதுதான் அதிகமா இருக்கு. அப்ப நீ எனக்கு வந்து எண்ணிட்ட நான் சம்பாதிக்கிற பணத்தை நீ பிடுங்காம இரு. அதை வச்சு என் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பேன், அவனுக்கு நல்ல ஒரு சீருடை வாங்கி கொடுப்பேன், அவனுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கல்வி கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்வேன், இன்னும் அவன் ஆரோக்கியம் ஆகிறதுக்கான வந்து அவனுக்கு உண்டான உணவுகளை நான் வாங்கி கொடுப்பேன். அவன் இந்த சமுதாயத்தில் நீங்க வைக்கிறீங்களா புதுசா இப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் வந்து ஒரு எல்கேஜிக்கு போனா கூட அதுக்கு ஒரு தேர்வுல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வருங்காலத்துல பிள்ளைகள்லாம் வந்து எப்படி பள்ளியில போனா பிள்ளைகளை ஒரு நீட் தேர்வு மாதிரி என்னென்ன தேர்வுல கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் எல்கேஜி. ஆமா, அப்ப அந்த மாதிரி அப்ப என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி இந்த சமுதாயத்துக்கு நான் பயன்படுத்த வேண்டியது இருக்குது இந்த போட்டி உலகத்துல? அப்ப அதுக்குண்டான நான் செலவினங்களை செய்ய வேண்டியது இருக்குது இல்ல? நிச்சயமா. அப்ப நீ என்னுடைய பணத்தை என்னுடைய சம்பாத்தியத்தை நீ பிடுங்காம இரு. நான் இந்த பணத்தை வச்சு என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமா இருந்தா போதும், என் குடும்பத்தை நான் பார்ப்பேன், என் மனைவி பிள்ளைகள் வந்து சந்தோஷமா சமாதானமா இருந்தா அதை விட என்ன வேணும்? தொடர்ந்து மது கடைகளை மூடப்பட வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, பெரியார்ல இருந்து நம்ம ஐயா சங்கரலிங்கனா இருக்கிறாருங்களே அவரு, சமகாலத்துல ஐயா சசி பெருமாள், இன்னும் பல உணர்வுள்ளவர்கள் இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இதை வந்து கண்டுகொள்ளாமல் மெத்தனை போக்க அவங்க வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதை நான் ஒரு கோரிக்கையாகவே தங்களுடைய அந்த நேர்காணல் வாயிலாகவே ஒட்டுமொத்த வரும் தலைமுறைகளுடைய வருங்கால தலைமுறைகளுடைய சூழலுக்காக நான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். ஒட்டுமொத்த அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மது விலக்கை அமல்படுத்துங்க. அனைத்து போதைகளையும் ஒழித்து ஒரு போதை இல்லா மதுக்கடை இல்லா ஒரு தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு ஆட்சியை நீங்க தந்துருங்க. அதுதான் நம்ம தலைமுறைகளுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் சிறப்பு உடையதாக இருக்கும். நிச்சயமா சமூகத்துக்கும் சரி தனிமனித வாழ்க்கைக்கும் சரி எது தேவையோ அதை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி திரு சுந்தர்.